வணக்கம். நம்ம இன்னைக்கு செய்ய போகிற ரெசிபி சிக்கன் ஸ்டீம்டு மோமோஸ். பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி தண்டு, கொத்தமல்லி, காஞ்ச மிளகாய், வெங்காயம், சிக்கன், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, டேஸ்டிங் மசாலா, தனியாத்தூள், மிளகாத்தூள், மைதா, எண்ணெய், கொஞ்சமா லெமன். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக மைதா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதில் 2 ட்ராப் எண்ணெய் விட்டுக்கலாம். இதை மூடி சைடில் வச்சுக்கலாம். இப்போ ஜாரில் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து அதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச பேஸ்ட்டை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் சிக்கனை போட்டுக்கலாம். கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக க்ரீன் சில்லி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சம் சால்ட், கொஞ்சமாக தனியா பவுடர், கொஞ்சமாக சில்லி பவுடர், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே ஒரு ஓலை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சப்பாத்தி கட்டியில் மாவை திருப்பி உருட்டிக்கலாம். நல்லா மெலிசாக உருட்டிக்கோங்க. இப்போ ஒரு டிஃபன் மூடி எடுத்து ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம்.
மீதி இருக்கிற எக்ஸஸ் மாவை எடுத்துடலாம். இப்போ ஒரு பிளேட்ல அசம்பிள் பண்ணிக்கலாம். பாத்தீங்களா எவ்வளவு மெல்லிசா ஊட்டிருக்காங்க. இப்போ இந்த சிக்கனை உள்ள வச்சு மோமோஸை மடிச்சுக்கலாம். மம்மி மடிக்கல மாதிரியே மடிச்சுக்கோங்க, அப்பதான் ஷேப் கரெக்டாக கிடைக்கும். பார்த்தீங்களா நம்ம மோமோஸ் ரெடி. இப்போ எல்லாத்தையும் இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம மோமோஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு. இட்ஸ் டைம் ஃபார் ஸ்டீமிங். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ப்ளேட் பண்ணிக்கலாம். தண்ணி சூடாயிடுச்சு. இப்போ ஒரு ஸ்டீமிங் பிளேட்டை வச்சுக்கலாம். நம்ம செஞ்சு வச்ச மோமோஸை அதில் 1 by 1 வச்சுக்கலாம். இதை அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 15 minutes வேக வச்சுக்கலாம். இப்போ வெந்துச்சான்னு பார்க்கலாம். நல்லாவே வெந்திருக்கு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டீம் பிளேட் எடுத்துடலாம். இப்போ நம்ம தக்காளியும் காஞ்ச மிளகாவும் அதில் சேர்த்து வேக வச்சுக்கலாம். வெந்ததா ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ தக்காளியோட தோலை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஜாலில் வேக வச்ச தக்காளி, காஞ்ச மிளகா,
இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி தண்டி இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். கொஞ்சமா சால்ட்டு, லெமன் ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்பைசி சாஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து என்ன? சர்விங் தான். நம்மளோட சிக்கன் மோமோஸ், நம்மளோட ஸ்பைசி சாஸ் ரெடி. வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். செம்ம டேஸ்ட்டுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்க. Thanks for watching.